நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இளமை ததும்பும் இந்த காலை நேரத்துல முதல் வணக்கம் நிகழ்ச்சியில இளமையான பல பகுதிகளை உங்களுக்கு தரதுக்கு நாங்க இப்ப காத்துட்டு இருக்கிறோம். பூமியில நம்ம எல்லாரும் பிறக்கிறதே வெற்றி பெறறதுக்காக தான். விளையாட்டு வீரனுக்கு அவனோட பந்தயத்துல முதல்ல வர்றது வெற்றி. அதே மாதிரி அரசியல்வாதிக்கு தேர்தலில் ஜெயிக்கிறது வெற்றி. அதே மாதிரி பிசினஸ் மேனுக்கு அவனோட வியாபாரம் வளர்ச்சி அடைகிறது ஒரு வெற்றி. எல்லோரும் வெற்றியை நோக்கி செல்லும் இந்த நாள்ல முதல் வணக்கம் நிகழ்ச்சி மூலமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இன்னைக்கு அக்டோபர் 11. ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கம் நிகழ்ச்சியில அந்தந்த தினத்துக்குரிய சில சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்க்குற மாதிரி இன்னைக்கு சில வரலாற்று நிகழ்வுகள். உலகம் முழுக்க நிறைய பூகம்பங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1737ஆம் ஆண்டுல இதே அக்டோபர் 11ஆம் தேதி நடந்த பூகம்பம் தான் இருக்கிறதுலே மோசமானதுன்னு சொல்றாங்க. இது கல்கத்தால நடந்த ஒண்ணு. அண்ட் இதுல டெத் டோல் வாஸ் வெரி ஹெவி. ஓகே, நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய சோசியலிசவாதியான திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் பிறந்தது இதே அக்டோபர் 11ஆம் தேதி தான் 1902ஆம் வருடம். ஜேம்ஸ், இது காலை வேலை. ஆஃப்கோர்ஸ் இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, அதனால காலை வேலை தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தரும் காலை எழும்பும் போது கண் முழிக்கும் போது அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு விஷயத்திலையோ இல்லை இஷ்டப்பட்ட ஒரு பர்சன் முகத்திலையோ தான் கண் விழிப்பாங்க. ஆனால் அதே சமயம் அந்த நாளில் ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் யார் கண்ணில் காலையில் முழிச்சேனோ அதனால தான் நாளெல்லாம் தப்பாக போச்சு, இது மாதிரி கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே நீங்களும் நானும் சொல்றது உண்டு. இதே மாதிரி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம். ஒரு ராஜா ஒருத்தர் வேட்டைக்கு கிளம்பி போறாரு. போகிற இடத்துல வேட்டில் குப்புரை தடுக்கி விழுந்து முகமெல்லாம் சிறப்பு, ரத்த காயம், பயங்கர சொட்ட நிற்கிறாரு. உடனே நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி அவரும் இன்னைக்கு நான் யார் மூஞ்சில் முழிச்சேன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் தான் அவர் ஞாபகம் வருது, காலையில் அப்போ தான் தூங்கி முழிச்சிட்டு இருந்தோம், ஒரு பிச்சைக்கார முகத்தில் முழிச்சிருக்கோம். உடனே அவனை கூட்டுவான்னு சொல்லி அரண்மனைக்கு எடுத்துகிட்டு வராங்க. கேள்வியே இல்லாமல் அவனுக்கு நேராக மரண தண்டனை கொடுத்தாச்சு. மரண தண்டனை நிறைவேற்ற போகிறப்ப அந்த பிச்சைக்காரன் சிரிக்கிறான் கடன்னு. ராஜாவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னத்துக்கா சிரிக்கிறான்னு, எதுக்குப்பா சிரிக்கிறான்னு. இங்க பாருங்க, நீங்க என் முகத்துல முழிச்சிங்க, உங்களுக்கு குதிரையில விழுந்து காயம்தான் ஏற்பட்டுச்சு. நான் உங்க முகத்துல முழிச்சு எனக்கு மரண தண்டனையே கிடைக்குது. இப்ப யாரோடது மோசமான முகராசி நீங்களே பாத்துக்கங்க. இதே மாதிரிதான் பல நல்ல கருத்துக்களை ரொம்ப நகைச்சுவையா சொல்றதுக்கு கவிஞர் சுப்பு ஆறுமுகம் காத்துட்டு இருக்காரு, பார்க்கலாம். தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. காலநந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு ஆனபம்பை ஊரு மித்தக்கை துதுமியோடு, ஆமா துதுமியோடு அத்தனையும் மேளத்தோடு சிறிதனை சிறிதனை வணக்கம். அந்த கிராமத்து கோயில் அங்கே கதா காலட்சேபங்கள் வில்லு பாட்டெல்லாம் அடிக்கடி நடக்கும். அப்படியா? அவர் போய் இங்க போய் பாடிக்கிட்டு இருப்பார். நல்ல வித்வான். அப்படி ஜனங்கள் அப்படி கவர் பண்ணி பாடல் ரொம்ப கெட்டிக்காரு. அது பேசிக்கிட்டு இருக்கதே பாட்டு மாதிரி இருக்கும், அப்படி பாடிக்கிட்டு இருக்கதே பேச்சு மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கு. அதில் தாளக்கட்சி அவ்வளவு தெளிவா இருக்கும். எசக்கியம்மனை பத்தி ஒரு நாள் பாடுறாரு. எப்படி? எங்க ஊர் அம்மனுக்கு பேர் எசக்கியம்மன். ஏன் தெரியுமா? அதாவது அம்பாளுக்கு ஒரு சிறப்பு ஒன்று சொல்லுவாங்க. அவ எதுக்கும் பொங்கல் விட்டு ஆட மாட்டா, உண்டியல் போட்டு ஆட மாட்டா, இவன் ஆடினாலும் பதிலுக்கு ஆட மாட்டா. 2 இசை பாடினாலும் அதற்கு இசைந்து ஆடி விடுவாள், இசைக்கு ஆடுவாள். அவளுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. பாடுவார். முதல் பாட்டுக்கிறது ஆரம்பிக்கிறார். எப்படி தெரியுமா? எசைக்கு பவுர் பசிக்கு கும்பி கோதிக்கு கோடல் துடிக்கி கண்ண மறைக்கி காத அடக்கி வெயில் அடிக்கி அன்னம் போடமோ நீ என்னை பாரமா, அப்படி பாடுவார். கோயிலுக்கு போய் இன்னைக்கு என்ன ஆரம்பிக்காருன்னு அவருக்கே தெரியாது. கூட்டத்தை பார்த்தார். பெரும் கூட்டம் இன்னைக்கு வந்திருக்குது, கடும் கூட்டம், சும்மா சொல்லக்கூடாது. முதல் பாட்டு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீராமா ஜெயராமா, பழைய பாணியில் ஆரம்பிப்போமே, எப்படி இருக்கா மக்கள் பாப்பான்னு. ஸ்ரீராமா ஜெயராமா, ஸ்ரீராமா ஜெயராமா, ராமா ஸ்ரீதேவி அபிராமா, ஸ்ரீராமா ஜெயராமா. ஒருத்தர் முன்னால் இருக்க தலையாட்டி ரசிக்கிறார். தலையாட்டி ரசிக்கிறாருப்பா. எந்த பாட்டு பாடுற, எந்த காலத்து பாட்டு, அதை ரசிக்கிறாரு. சரி, அப்ப தமிழை தொடுவோம், வள்ளுவன் திருப்பாதத்தை தொடுவோம் அப்படின்னு வள்ளுவரை நினைச்சு பாட ஆரம்பிச்சாரு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகின் அவிலும், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகின் அவிலும், அகர முதல் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னும் திருக்குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகின் அவிலும், அகர முதல். இதை சொல்லிட்டு அப்புறம் இவர் சுயகவிக்கு வந்தார். நகர முதல் கிராமம் எல்லாம் நடக்க வேணும் நமது வில்லு பாட்டு கதை. நகர முதல்
கிராமமெல்லாம் நடக்க வேணும் நமதில் பாட்டு கதை நகர முதல். எல்லாரும் கை தட்டினாங்க. முன்னாள் இருக்காரு இன்னும் தலையாட்டினார். இவர் பார்த்தா ரொம்ப ரசிக்கிறாங்க. லேசில் ஒட்டப்படாது. முதல்ல 1.5 மணி நேரம் பாட நினைச்சேன். இப்ப 2 மணி நேரம் பாடலாம் போலுக்கு. எல்லாரும் கை தட்டி வர ரசிக்கிறாங்க. இவருக்கு தெரியல அது கொசு ஏரியா. கொசு அடிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியல. தனக்கு கிளாப்ஸ்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாரு. இப்படித்தானே பல பேர் எதுக்கோ வர்ற பெருமையை தனக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லி பாடிட்டு இருக்காரு. பல விஷயங்களுக்கு பாடிட்டு இருக்காரு. பாடிடலாம் அப்படி நினைச்சு பாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உண்டியல ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க உண்டியல்ல படம் போடுங்க. உண்டியல்ல படம் போடுங்க. இந்த சவுண்ட் என்ன ஆகுது அப்படியே ப்ராசஸ் ஆகி போகுது. அப்படியே ப்ராசஸ் ஸ்கைக்கு போகுது. அப்படி ஸ்கை கதையை தொடர்றான். ஸ்கைக்கு போய் அங்கே ஒரு இடியை உண்டாக்குது. அவர் மின்னல் உண்டாக்குது. மழை பொழியுது. எனக்கு போடுற உண்டியல் பணம் வீண் போறது இல்லை அப்படின்னு சொல்லி குறும்புக்காரன் என்ன பண்ணான். ஒரு மாதிரி இவர மாதிரி ஒரு ஆளுங்க இருந்து வந்தான். நேரே உண்டியல் ₹1 டொங்குன்னு போட்டு கொடையை விரிச்சான். உடனே மழை விரிக்கி சொன்னாரு. ரூபா போட்டா மழை விரிக்கி சொன்னாரு. அப்படி சொல்லி விரிச்சான். அவர் விரிக்கிறது கொடை விரிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்படி பண்ணிட்டார் அப்படி சொல்லிக்கிட்டான். அடுத்த பாட்டு கேட்டு ஆரம்பிச்சார். அவர் அதையும் ரசிச்சுக்கிட்டு இருந்தார். யார் அதாவது பிரமாதமா ரசிச்சுட்டு தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என்ன சொன்னார் அவர் எங்கிறது கொடை விரிச்சது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா எப்படி கிருஷ்ண பகவான் வாழ்க்கையில சிறு வயசுல நடந்தது. அது பகவதம் படிச்சா உங்களுக்கு புரியும். என்ன கிருஷ்ணனுக்கு என்ன பலகீனம் தெரியுமோ? என்ன எல்லாரையும் போல தாய்மார்கள் போல கருது சரி கொண்ட முடிக்கணும். தலை அவ்வளவு பெருசா வரணும் அப்படி உனக்கு ஆசை. என்ன பண்ணா பால் சாப்பிட மாட்டாங்க. சின்ன வயசுல அடம் பிடிக்கிறான். உங்கூட்டு பிள்ளையா நம்ம வீட்டு பிள்ளையா பிடிக்க குடிக்கிறதுக்கு அவதார புருஷன் அடம் பிடிக்க மாட்டானா? அவன் குடிக்க மாட்டான்னு சொல்லி சொல்றான். என்ன பண்றா அந்த கண்ணா வாடா இந்த பால் சாப்பிடான்னு அம்மா கூப்பிடுறா யசோதா. அது எங்க சொல்லி வரமாட்டேங்கிறான். திடீர்னு வா வான்னு அவருக்கு ஒரு தந்திரம் பண்ணி கூப்பிட பார்க்க. அவருக்கு முடி வளரணும்னு ஆசை. யாருக்கு? கிருஷ்ணனுக்கு. ஆனா பால் சாப்பிட மாட்டேங்கிறான். அடம் பிடிக்கிறான். இந்த பலகீனத்தை காட்டி அவனை அழைக்கிறான். எப்படி வர சின்ன விஷயத்துல இவ்வளவு கனமா இருக்கு பாருங்க. கண்ணாவா வா எந்தன் வண்ணாவா வா கண்ணாவா வா மணி வண்ணாவா வா மணி வண்ணா பாலை அருந்த பக்கம் வா கண்ணாவா வா மணி வண்ணாவா வா. கிட்ட வாண்ணா அவன் கிட்ட கருத்து சொல்லி வரமாட்டேன்ட்டான். நீ வந்து சாப்பிடுற கண்ணா உனக்கு தலைமுடி வளரும்னு சொன்னான். சரி தலைமுடி வளரும்னு சொன்னது கண்ணா அப்படியே ஓடியாந்தான். அப்படி முட்டுக்கால் போட்டுக்கிறது கிட்ட ஓடியாது. ஒரு டம்ளர் அப்படி கருத்து சொல்லி வாங்குறான். பால் அப்படி வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு கடற்கரை குடிச்சுக்கிட்டு தலையை கருத்து தடவை பார்க்க. ஏண்டா கண்ணா தலையை தடவுற அப்படின்னு கேட்டான். வேற ஒண்ணும் இல்ல பால் குடித்தால் தலை வளரும்னு சொல்லி சொன்னேன். நான் பால் சாப்பிட்டு சொல்லி முடிக்கிற சொல்லி வளருதா அப்படி சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். இது எது மாதிரி இருக்கு தெரியுமா? கண்ணன் எதுக்காக தலையிலே விட்டான்? எதுக்காக பண்ணி காமிச்சான் அப்படி சொல்லி சொன்னா இன்னும் ஒருத்தர் ஒரு உண்டியல போட்டு உடனே கொடையை விரிச்சாரோ இல்லையோ அந்த மாதிரி என்ன கண்ணன்கிறது லேலிய படி காமிச்சிருக்கான் பாருங்க. அப்படி சொல்லும் போது அந்த முன்னால தலையாட்டி ரசிச்சார்ல அவர் இன்னும் பிரமாதமா தலையாட்டி ரசிக்கிறார். இப்படி ரசிக்கிறார். இன்னைக்கு ஒரு 3.5 மணி நேரம் சொல்லி கச்சேரி பண்ணிட வேண்டியா அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு என்னாச்சு லைட் ஆஃப் ஆச்சு. கதை சொல்லிட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் ஆனது எல்லாம் ஸ்டாப் ஆச்சு. ஸ்டாப் பிளாக் மாதிரிங்கிறது ஆச்சு. ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு லைட் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இருட்டுக்குள்ளே தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் விஷயம் முடிஞ்சது. என்னடா பால் எடுத்து குடிக்கிறோம் அதுக்கும் தலையாட்டி ரசிச்சாரு. அப்ப டம்ளர் கீழே வச்சு அப்போ ரசிச்சாரு. லைட் அணைஞ்சது அப்பவும் இருக்கிற லைட் தலையாட்டி ரசிச்சாரு. எதுக்காக ஒரு தலையாட்டுறாரு விஷயம் புரியுது. ஒரு பாட்டு பாடி அவன் ஷேக் ஷேக்னு பாடி பார்த்தாரு. தலை ஷேக்கு அது அப்பாவது புரியுதான்னு சொல்லி ராக் 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 அராரம் பண்டன் ராக் அரேக் ரேக் ரேக் அவரேரம் பண்டலே கொண்டாலோ சந்தோஷம். இப்பவும் தலையாட்டிக்கிட்டு இருந்தாரு. எதுக்கு தலையாட்டுறாரு விஷயம் புரிஞ்சுது. அப்புறம் சொல்றாரு அடுத்த வருஷம் நாங்க வரணுமா அப்படின்னு கேட்டாரு. வரமாட்டேன் சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு தலையாட்டாரு. எப்படி தலையாட்டுறாரு உண்மை இப்பதான் புரியுது. என்னங்க அவர் வந்து பாட்டை ரசிச்சு தலையாட்டல, வசனத்துக்கு ஆச்சரியப்பட்டு தலையாட்டல. எதுக்கு தலையாட்டாருன்னா 82 வயசு வந்த தாத்தா எப்போதுமே ஆடிக்கிட்டே இருக்கிற தலைங்கிற விஷயம் அதுக்கு அப்புறம் தான் சொல்லி தெரிஞ்ச ஆரம்பிச்சு. இப்ப நேரே ஒருத்தர் சைக்கிள்ல வந்தான். சைக்கிளை கோயில் வாசலுக்கு ஸ்டாண்ட் போட்டு இப்படி நமஸ்காரம் பண்ணா. இவரை தீர்காய் சாரி நன்னாரி அப்படி சொல்லி வாழ்த்தி கும்பிட்டாரு. உண்மை இல்லையா தளியா உள்ள இருக்க சாமியை கும்பிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா. இது என்ன தெரியுமா? பல பேர் எதுக்கோ நடக்கக்கூடிய பெருமையை தனக்கு நடக்கிற பெருமையா சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. யார் யாரோ எதுக்கோ நடக்கக்கூடிய பெருமை நமக்கு நினைக்கலாமா? நமக்கு கிடைச்ச பெருமை இந்த நாட்டுல வாழ்ந்த மகான்கள், கவி பெருமக்கள், ரிஷிகள், தலைவர்கள் அவர்கள் நிழல்ல வாழ்றமே அதுவே நமக்கு பெருமை. தெரியுதா? சமுதாயம்ங்கிறது 1000 கால் மண்டபம். இந்த 1000 கால்கள் என்ன தெரியுமா? அந்த தூண்கள் இருக்கோ இல்லையோ அது யாருன்னு கேட்டா அதான் மகான்கள். அவர்கள் நிழல்ல நம்ம வாழ்றதுக்கு மட்டும் தான் நம்ம தகுதி. அதை புரிஞ்சுக்கணும். ஆமா தெரியுதா? ஆமா. பிள்ளைகளுக்கு வரும் பெருமை எல்லாம் பெற்றோர்க்கேதான் முதல் உரிமை. பெற்றோர்க்கே வரும் பெருமை எல்லாம் பிறந்த பொன்னாட்டுக்கே உரிமையதா. வையகம் நம்மை புகழ்வதும்
வள்ளுவர் வழங்கிய திருக்குறள் தான் வையகம் நம்மை புகழ்வதும் ஏன். வள்ளுவர் வழங்கிய திருக்குறள் தான் அகில உலகம் நம்மை வாழ்த்துவதே. அகில உலகம் நம்மை வாழ்த்துவதே அண்ணல் காந்தியின் ஆசியதே. அவர்க்குள்ள பெருமையின் நிழல்தனிலே, அவர்க்குள்ள பெருமையின் நிழல்தனிலே ஆனந்தமாய் நாம் வாழ்ந்திடுவோம். யாருக்கோ வந்திடும் பெருமைகளை நுணக்கென நினைத்திடல் தவறாகும். யாருக்கோ வந்திடும் பெருமைகளை உனக்கென நினைத்திடல் தவறாகும். அகில உலகம் நம்மை வாழ்த்துவதே அண்ணல் காந்தியின் ஆசியதே. அண்ணல் காந்தியின் ஆசியதே. அண்ணல் காந்தி ஆசியதே. இந்த கொடநாட்டத்துல குதிரை மேல இருந்து புள்ளியோட சுத்திக்கிட்டு இருக்கும். ஆமா. இது அதை முந்திரத நினைக்கும், ஆமா. அது இதை முந்திரத நினைக்கும். ரொம்ப வேகமா சுத்தும். அது வேற. அது எத்தனை சுத்துறாலும் சரி, எவ்வளவு நாளும் சரி, இந்த குதிரை அதை முந்த போறது இல்ல, அந்த குதிரை அதை முந்த போறது இல்ல. ஆமா. அது மாதிரிதான் நம்ம எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன் தெரியுதா? இது மத்தவர்கள் மகான்களுடைய நிழல் நமக்கு புரியாதனாலதான். தெரிஞ்சுக்கோ. ஆமாங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அருமையான கருத்து சொன்னீங்க. இன்னொருத்தருடைய புகழ் பொருள் இதுக்கு ஆசைப்படக்கூடாது, அபகரிக்க கூடாது. நமக்குள்ள புகழும் பொருளும் வந்து சேரும். அந்த பொருளில் பொது உடைமை பேசலாம், பொது உடைமை பொருளுக்கு சொல்லலாம், புகழுக்கு சொல்லக்கூடாது. அது அவரவருக்கு உரியது. பொருள் இருக்கே, அது பொதுவா எல்லாருக்கும் கருத்து சொல்லி பங்கு வை. ஆனா புகழ் யார் யாருக்கு உள்ளதோ, கடவுளுக்கு இறைவனுக்குள்ள புகழ் இறைவனுக்கு தான், தலைவர்களுக்குள்ள புகழ் தலைவர்களுக்கு தான், கவிஞர்களுக்குள்ள கவிஞர்களுக்கு தான், நமக்குள்ள புகழ் அவளுக்கு தான். மெயின் பாட்டுக்குள்ள புகழ் மெயின் பாட்டுக்கு தான், சைடுக்குள்ள புகழ் சைடு தான், குடத்துக்குள்ள புகழ் குடத்துக்கு தான், தபேலாக்குள்ள புகழ் தபேலுக்கு தான், ஹார்மோனியத்துக்குள்ள புகழ் ஹார்மோனியத்துக்கு தான். அதனால என்ன சொல்றேன், அவரவர்கள் அதை ஒரு நல்ல பழமொழியோடு சொல்லுவாங்க, இறைவன் உன்னை எங்கே வைக்கிறாரோ அங்கே நீ இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கிறது இருக்கணும். புரியுதா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பொருளில் பொது உடைமை கண்டு புகழில் பொது உடைமை காணாமல் நீடூழி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டேன். வாழியவே பல்லாண்டுகளும் காலை எழுந்தவுடன் கலகலன்னு சிரிச்சிருங்க. வாழியவே காலை எழுந்தவுடன் பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே. மறைந்த நகைச்சுவை நடிகர் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய சீடரான கவிஞர் சுப்பு ஆறுமுகத்துக்கிட்ட ஒரு முறை, எனக்கு பிறகு எவ்வளவோ நகைச்சுவை நடிகர்கள் தோன்றலாம் வரலாம், ஆனால் இந்த பாரம்பரியமான வில்லுப்பாட்டு கலையை எனக்கு பிறகு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதிக ஆள்கள் கிடையாது, நீயாவது அதை சரியாக செய்யணும்னு சொல்லி கொடுத்த அந்த வில்லை வச்சு தான் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் நடத்தின இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க. இப்பொழுது ஒரு இடைவேளை, அதற்கு பிறகு முதல் வணக்கம் நிகழ்ச்சி தொடரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த முதல் வணக்கம் நிகழ்ச்சியில அழகான ஒரு பகுதிக்கு இப்போ உங்களை நாங்க கூட்டிட்டு போக போறோம். அழகு என்கிறது ஜேம்ஸ் ஒருத்தர் கண்ணுலயும் மாறுபட்ட ஒரு விஷயம். சிலருக்கு அழகுன்னு தோன்றது பலருக்கு பிடிக்காத இருக்கலாம், பலருக்கு அழகுன்னு தோன்றது சிலருக்கு பிடிக்காத இருக்கலாம், ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காத மாதிரி தான். ஆனா எல்லாரும் அழகுன்னு கருதுற ஒருத்தர் தான் பேரழகுன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு பாராட்டும்படி செய்யறது அவங்களுடைய பண்பு, அவங்கள தெய்வீகமா தோன்ற வைக்கிறது அவங்களுடைய அடக்கம், ஆனா அவங்கள பெருமை கொள்ளும்படி செய்யறது அவங்களுடைய அழகுதான்னு நான் சொல்லலை, பெரிய நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லோரும் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு பல விஷயங்கள் ட்ரை பண்ணுறோம், பல பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அப்போ கூட மாடல்ஸும் ஆக்ட்ரஸஸும் இவ்வளோ அழகாக எப்படி இருக்காங்கங்கிறது பொதுவாக கேட்குற ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதிலை அவங்களே இப்போ வந்து சொல்ல போகிறாங்க. To keep your hands soft, and it's just a little tip, to keep your hands soft, and I really like my hands soft. So you soak them in olive oil in the night, olive oil or even Vaseline. And in the morning, well, you do it for a couple of days and your hands remain soft. I prefer short nails, and keeping your nails clean is one of, I think, your hands, people's hands say a lot about them.
You can tell a lot about people by their hands, by the way they maintain them. I prefer short nails, no nail polish, and very clean hands. Even if there's a little bit of dirt, I go and keep washing my hands, and of course use a moisturizer after that to keep them moist. That's one of my favorite things. Hands and feet tell a lot about people, I think. Feet, I have regular, well, my nail brush is always on the go, especially when we're shooting, you know, we have to do some scene where you have to walk in muck without chappals and, you know, without shoes, and, well, my little nail brush is always handy. படுக்கையை கேளு நான் புரண்ட கணக்குகள் சொல்லும் வாழ்க்கை பற்றும் வரைக்கும் love you baby oh fair and lovely baby love you baby oh fair and lovely baby. You get these little stones that, you know, you use the pumice stones under your feet. That's very useful and very good in keeping your feet, the underneath of your feet, clean as well as free from excess dry skin. So that, and of course followed by a moisturizer. Moisturizer, as I told you, my favorite is Vaseline and olive oil. சாதாரணமாக தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கின்னு பார்த்தா ஸ்பெஷலாக மேக்கப் பண்ணியிருக்காங்க, இல்லை ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அதை பண்ணாங்க என்ன அப்படின்னு கேட்டோன்னா டிப்ஸ் கொடுப்பாங்க. அந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸும் சொல்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளை மேலும் அழகுபடுத்திக்கிறதுக்காக இவ்வளோ டிப்ஸ் கொடுத்த இவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம சந்திக்க போகிற ஒரு பகுதி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் சந்திக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்சல்யூட்லி ட்ரூ. பொதுவாக காலையில் பார்த்தோம்னா ஜேம்ஸ், எல்லாரும் ஆக்சுவலி நிறைய பேர், நாட் எல்லாரும், ஒரு கப் காஃபி முகத்தில் தான் முழிப்பாங்க. அவங்களுக்கு வேறு எது இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, அந்த காலையில் அந்த ஃபர்ஸ்ட் காஃபி சாப்பிட்றதா அவங்க நாளே ஆரம்பிக்கும். பட் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் காஃபி மாத்திரம் இல்லை, நாள் ஃபுல்லாக காஃபி கொடுத்தாலே போகிறோம், அப்படியே காலத்தை தள்ளிடுவாங்க. என்னோட ஆண்டி மாதிரி. கரெக்ட். காஃபின்றது ரொம்ப ஒரு ஃபஸ்ஸியான விஷயமாகி போச்சு. வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபில்டர் காஃபி, வெளியே போனால் டிகிரி காஃபி, உடுப்பி ஐயங்கார் காஃபி, இதில் வேறு சில பேர் டெக்காக்ஷன் கூட போடுங்க, சில பேர் கம்மியாக போடுங்கன்னுவாங்க, சில பேர் சுகர் கூட போடுங்க, சுகர் கம்மியாக போடுங்கன்னுவாங்க. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, சில ஹோட்டலில் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்தால் என்னப்பா காஃபி கேட்டால் கூல்ட்ரிங்க் கொண்டு வரேன், ஏன்னா கொஞ்சம் ஆறிடுச்சா. தட் இஸ் வெரி ட்ரூ. ஆனால் இப்போ ஐரனி பாருங்க ஜேம்ஸ், சுட சுட இருந்தால் தான் காஃபின்னு முதல்ல எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காஃபியில் கோல்ட் காஃபின்னு ஒரு வெரைட்டி வந்திருக்கு. அந்த கோல்ட் காஃபி மேலே ஐஸ்கிரீம் போட்டு அவ்வளோ கோல்டாக கொடுப்பாங்க, அண்ட் பீப்புள் லைக் இட் அலாட். அது மாத்திரம் இல்லை, லாட்டே, எக்ஸ்பிரெஸோ, கேப்புச்சினோ, கோல்ட் காஃபி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரூட் ஃப்ளேவர்ட் காஃபீஸ், இது மாதிரி பல விதமான காஃபீஸ் வந்திருக்கு. முதல்லலாம் வீட்லேயே ஹோட்டல்லையே போனால் 5 நிமிஷம் வேலை தான் காஃபி. ஆனால் இப்போ ஒரு காஃபியை வாங்கிட்டு 5 மணி நேரம் அதே காஃபிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்று இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் பல நாடுகளின் கலாச்சாரமும் உணவு பழக்க வழக்கங்களும் வெகு விரைவில் உலகின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வேகமாக பரவிவிடுகின்றன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குக்கீஸ் என்னும் இந்த நவீன காஃபி ஹவுஸுக்கு நாம் இப்போது சென்று பார்ப்போமா? குக்கீஸ் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது என்னோட.
ஏன் ஆளுங்க இங்கே வராங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து மூணாவது ஒரு இடம் வந்து வாழ்க்கையில் தேவை. அலுவல் இடம், வீடு, மற்றபடி ஒரு மூணாவது இடம் எல்லாருக்குமே தேவை. அந்த ஒரு நீஷை வந்து நாங்கள் பூர்த்தி செய்கிறோம்னு நினைக்கிறேன். குக்கீஸ் காஃபிக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். பிகாஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, சொல்லிகிட்டே போனோன்னா பட்டியல் அடிக்கிட்டே போகலாம். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹியர் வந்து ட்ரெடிஷன் அண்ட் மாடர்ன் மிக்ஸ் ஆனால் அதுக்கு ஒரு பிளெண்டு தனியாக கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆல் இந்த அட்மாஸ்ஃபியர் இருக்குது பாருங்கள், இட்ஸ் ரியலி கிரேட். எல்லோரும் ஒரு வாட்டியாவது அவங்க வாழ்க்கையில் இங்கே வரணுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஆசை. எனக்கு பிடிச்ச காஃபி வந்து சில்லர்ஸ், பிகாஸ் ஐம் a கூல் கை. அதனால் வந்து எல்லோரும் கூலாக இருக்கணும், இங்கே வந்து சில்லர்ஸ் குடிங்க. வீட்டில் வி ஹேவ் காலையில் காஃபி, ஈவினிங்கில் டீ குடிப்போம். இங்கே ஒரு நாளாவது இங்கே வந்து குடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. வந்தோம், இங்கே ஹேட் கோல்ட் காஃபி ஒன்று குடித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோடு குடித்தேன். அண்ட் பேசிக்லி இந்த இடம் சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு சினிமாவோ ட்ராமாவோ போனோம்னா இடையில ஒரு பிரேக் வரும். அந்த பிரேக் வந்து காஃபிக்காக. எல்லாரும் முதல்ல ஓடுறது காஃபி கவுண்டருக்கு தான். ஆனால் இப்போ காஃபியை பற்றி பேசிகிட்டு இருக்கிற இந்த பகுதியில் காஃபிக்கே ஒரு பிரேக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் வர முதல் பிரதிக்காக. அதுக்கு பிறகு மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் முதல் பிரதிக்காக நம்ம அந்த பகுதியிலேருந்து பிரிஞ்சு போனோம். இப்போ அதே நிகழ்ச்சி மறுபடியும் தொடர்ந்து வருது. இப்போ காஃபியில் ரெண்டு விதம் தான் நமக்கு இது வரைக்கும் தெரியும். வீட்டு காஃபி, வெளி காஃபி. ஆனால் காஃபியில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். மீண்டும் பார்ப்போம். வீட்டில் கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முயற்சி பண்ணி வீட்டிலேயே கூட இதெல்லாம் நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். ஆக்சுவலி நான் காஃபியை சாப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு அந்த காஃபி ஹேபிட் ஆகிடுச்சு. இதோட நேம் வந்து பிசாயோ பிஸ்காயோ. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். வீக்லி 3 வாய்ஸ் வந்து சாப்பிடுவேன். எவ்ரி சண்டே இங்கே வந்து காஃபி சாப்பிடுவோம். நான் வீட்டில் பண்ணேன்னா கொஞ்சம் லேட்டாக அவங்க வந்து லேட் பண்ணுவாங்க. அது வேறு இல்லாத கொஞ்சம் நல்லாவும் இருக்காது. இங்கே வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஜாலியாக சாப்பிடுவோம், நல்லாவும் இருக்கும். எனக்கு பிடிச்ச காஃபி வந்து கோல்ட் காஃபி. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும்பாலும் கெஃபே மோக்காங்கிற காஃபி வெரைட்டி வந்து ஹாட் காஃபீஸில் நிறைய விற்கிது. அது வந்து பேசிக் எஸ்ப்ரெஸோ ஷாட், பால், கொஞ்சம் நுரை ப்ளஸ் சாக்லேட் போட்டு தயாரிக்கிறோம். அது வந்து ரொம்ப பாப்புலரான ஹாட் காஃபி. எனக்கு பிடிச்சது ஏன் கேஃபே மோக்கானா வந்து லைக் ரொம்ப ஹாட், லைக் இட்ஸ் லைக் எக்ஸ்ப்ரெஸோ காஃபி மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் குடித்தது கேப்புச்சினோன்னு ஒரு காஃபி குடித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டில் காஃபி குடிக்கிறோம், பட் இங்கே வந்து அது இந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி டேஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற காஃபியில் வரதில்லை. இப்போது நாங்கள் குவிக்கீஸில் காஃபி பண்ணுறது இப்படி நீங்கள் என்ன பண்ணுறோம், இதுலேருந்து காஃபி பீன் இருக்குது, கிரைண்ட் பண்ணி அது பவுடர் ஆகிட்டே வரும். இதுக்குள்ளே வரும். வந்த பவுடரை இப்படி எடுத்து இதை கம்ப்ரெஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு மஷின்குள்ளே போடுறோம். இப்போ இந்த மஷின்குள்ளே இந்த ஹை ப்ரெஷர் ஸ்டீம் வந்து காஃபி டிகாக்ஷன் மாதிரி எடுக்கும். அந்த காஃபி டிகாக்ஷன் மேலே நாங்கள் பாலை சுட வச்சு ஊற்றுவோம். ப்ளஸ் காஃபி டிகாக்ஷன், அதுக்கப்புறம் பால் விட்றோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் ஒரு நல்ல ஃப்ராத்தாக வருது மேலே. அதே மாதிரி கோல்ட் காஃபி வெரைட்டிஸில் நாங்கள் எங்களோட கோல்ட் காஃபீஸை வந்து ஸ்னோ காஃபின்னு கூப்பிடுவோம். அது வந்து கிறிஸ்டலைஸ்ட் ஐஸ் வச்சு பண்ணுற ஒரு ஸ்பெஷலைஸ்ட் காஃபி. அது காஃபி, பால், சர்க்கரை, ஸ்னோ காஃபி மிக்ஸ் மற்றும் பிஸ்காயோன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் கொஞ்சம் கம்பிள் பண்ணி போடுறோம். அந்த மாதிரி ஒரு இது கூட ரொம்ப பாப்புலராக இருக்குது. சமீபத்தில் குக்கீஸின் நுங்கம்பாக்கம் கிளையில் அதன் 2வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான நடிகை ஜோதிகா இதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மணியை நிறுவி பரிசுகளையும் வழங்கினார். எனக்கு பிடிச்ச காஃபி கேப்புச்சினோ. I like coming outside and drinking. Why would I drink at home? Only my morning coffee is at home. That's it. பொதுவாக ஜேம்ஸ் வீட்டில் நகை நட்டு பொருட்கள்லாம் வச்சுருந்தோம், வேல்யூபிள் பொருட்கள்லாம் வச்சுருந்தோன்னா அது வீட்டில் இருந்தால் சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் சேஃப்டி லாக்கரில் பூட்டி வச்சிடுறோம் இல்லையா? சரி, நகைகள்லாம் முக்கியமான சொத்து, போய் பத்திரமா இருக்கணும்னு சேஃப்டி லாக்கரில் பூட்டி வச்சிடுறீங்க. அதை விட ஒரு குடும்பத்துக்கு முக்கியமான சொத்து பெண்கள்ல, அவங்கள எங்கே போய் பூட்டி வைக்க போறீங்க பாதுகாப்புக்கு? பெண்கள் வந்து மனுஷங்க ஜேம்ஸ், அவங்கள என்ன பூட்டியாக வைக்க முடியாது. தப்பு பண்ணால் ஜெயிலில் பூட்டி வைக்கலாம். பட் கமிங் டு வாட் யூர் சேயிங், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான். அவங்கள பாதுகாக்கிறதுக்கு கூடிய ஒரு ஆள் அவங்க எங்கே போனாலும் போக முடியாது, அது சாத்தியப்படாது.
அதனால ஒரு லேடியும் தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிறது வந்து ஒரு சென்சிபிளான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சென்சிபிளான ஒரு கலை, செல்ஃப் டிஃபென்ஸ் கலைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்மளோட ஷிஹான் ஹுசைனி கொடுக்க போறாரு. போய் பார்க்கலாம். வணக்கம், இது உங்கள் நிகழ்ச்சி, பெண்களுக்கான கராத்தே நிகழ்ச்சி. இது ஷிஹான் ஹுசைனி. கராத்தே என்றால் வெறும் கை, அதை கராத்தே டோ என்பார்கள், வெறும் கை வழி என்பார்கள். கராத்தே கற்றுக்கிறதுக்கு வாழ்க்கையில் உடம்புல வந்து பலமோ இல்லாட்டி பெரிய தசையோ இல்லை வந்து ரொம்ப உயரமாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கராத்தே என்பது மனதை சார்ந்த ஒரு கலை. மனதில் தைரியம் இருந்தால் யார் வேணும்னாலும் கராத்தே கற்றுக்கொள்ளலாம். கராத்தே தான் கற்றுக்கணும் இல்லை, எந்த மற்போர் கலையும் கற்றுக்கலாம், எந்த தற்காப்பு கலை கற்றுக்கலாம். அதில் கராத்தே கலை என்பது ரொம்ப எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய கலை. ஸோ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கராத்தே கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக கராத்தே கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் கராத்தே கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார், கராத்தே கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார் செல்வி ஹர்ஷிதா. ஹர்ஷிதா, நீங்கள் என்ன செய்கிறீங்க ஹர்ஷிதா? What are you doing? நான் காக்ஸ் அண்ட் கிங்ஸ்க்காக வேலை செய்கிறேன். சரி, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ட்ராவல் கவுன்சிலர். சரி ஹர்ஷிதா, உங்களுடைய பொழுதுபோக்குகள், ஹாபி என்னென்ன? எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், ஐ லைக் சிங்கிங், டிவி பார்ப்பேன், புக்ஸ் படிப்பேன், ஆஃப்கோர்ஸ் கராத்தே, மார்ஷல் ஆர்ட்ஸ். கராத்தே? எஸ். கராத்தேல என்ன பெல்ட் வாங்கியிருக்கீங்க? பர்பிள் பெல்ட் வாங்கியிருக்கேன். யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க? உங்ககிட்ட. ஓகே, எங்கே வாங்கியிருக்கீங்க? இது வரைக்கும் என்னென்ன பெல்ட் வாங்கியிருக்கீங்க? கராத்தேல வந்து என்னென்ன பெல்ட் இருக்குது? நீங்கள் பர்பிள் வரைக்கும் என்னென்ன வாங்கியிருக்கீங்க? நீங்கள் ஒயிட் பெல்ட்டோட. நீங்கள் என்ன? ரைட், நான் ஒயிட் பெல்ட்டோட ஸ்டார்ட் பண்ணேன். வெரி குட். தென் yellow, green, blue and then purple. பர்பிளுக்கு அப்புறம் வந்து brown 1 இருக்கு, brown 2 இருக்கு, brown 3 இருக்கு, அது black belt இருக்கு. ஸோ நீங்கள் black belt வாங்க போறீங்க இப்போ? அது கண்டிப்பாக வாங்க போகிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் கராத்தே வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி யாராவது உங்களுக்கு கேடிலி பண்ணியிருக்காங்களா? முன்னாடி பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ என்ன பண்ணீங்க? அப்போ ஒன்றும் பண்ண முடியல. கராத்தே கிளாஸ் வந்து சேர்ந்துருக்கீங்க. சரி, கராத்தே கிளாஸில் சேர்ந்து கராத்தே கற்றுக்கிட்ட பிறகு யாராவது உங்களுக்கு கேள்வி பண்ணியிருக்காங்க? இதை பண்ணியிருக்கீங்க நீங்கள்? That's the problem. ஆனால் after I started learning karate, இப்போ வரைக்கும் அந்த மாதிரி nothing's happened. சிச்சுவேஷன் வந்தது கிடையாது. சரி, இப்போ சமீபத்தில் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்தது. அதாவது ஒரு டாக்டர் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. சடனாக ஒருத்தன் வந்து அவங்க வந்து பப்ளிக்காக வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டான். இது வந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி இன்சிடென்ட்டு உங்களுக்கு நடந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதாவது யாராவது வந்து உங்களை வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முயற்சி செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? என்னோட அப்படி நடந்தால் ஹீஸ் அவுட், யூனோ. என் முட்டிக்காலோட I'll hold him and I'll give him one kick. ஸோ யாராவது வந்து உங்களை ஏதாவது இந்த மாதிரி பண்ண வந்து அவங்கள முட்டிக்கால வச்சு அவங்களை தாக்குவீங்க. ஸோ இந்த டெக்னிக்கை விஜய் டிவி நேயர்களுக்கு நம்ம இப்போ கற்றுக் கொடுக்க போகிறோம். Are you ready? Get let's go to the dojo. ஸோ நம்ம டோஜோவில் இருக்கோம். இன்னைக்கு இங்கே வந்து ஹர்ஷிதா நமக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. யாராவது வந்து கட்டி பிடித்து முத்தமிட முயற்சி செய்தால், உங்களுக்கு பிடிக்காதவர்கள் யாராவது கட்டி பிடித்து முத்தமிட முயற்சி செய்தால் என்ன செய்ய போகிறாங்கன்னு அவங்க காமிக்க போகிறாங்க. ஸோ வந்து யாராவது உங்களை கட்டி பிடிக்க போகிறாங்க, இந்த மாதிரி பிடிக்கிறாங்க, பிடிச்சி முயற்சி செய்கிறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? எங்கிறத இருங்க இப்போ காமிங்க, என்ன செய்வீங்க? வெரி குட். அதாவது கைக்கு இடம் வைக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் கையை பிரேக் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் பிடிச்சி தட்ஸ் குட். அதாவது கால் முட்டியால் அவங்கள தாக்க போகிறீங்க. எங்கே தாக்க போகிறீங்க? கால்களுக்கு இடையே தாக்க போகிறாங்க. உலகத்திலே நம்ம தற்காப்பு கலைகளிலே மிக மிக சிறந்த ஒரு யுக்தி என்பது, யாராவது பக்கத்துல இருந்து பிடிச்சாங்கன்னா முட்டிக்காலை தூக்கி அந்த மாதிரி அடிக்கிறது மிக மிக அழகான யுக்தி. நீங்கள் எல்லாம் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இதை செய்யறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தலகாணி இலகாணி எல்லாம் எடுத்து யாராவது பிடிக்க சொல்லி பண்ணலாம். இங்கே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வச்சு என்ன பண்ண போகிறாங்க? எடுத்து go. Alright, that's good. நீ பிடிச்சிட்டீங்க. Again, one more time. Go. Move. That's it. So கால்களுக்கு இடையே முழு பலத்தையும் வைத்து அவர் தாக்கப் போகிறார். இப்போ இதே தாக்குறது வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவரை கூப்பிடலாம். கொஞ்சம் வாங்க. ஸோ யாராவது வர்றாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு அழகான பெண், நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க. இதை நீங்கள் இருக்கும்போது யாராவது கட்டிப்பிடிங்க சார். வெரி குட். ஸோ என்ன பண்ண போகிறோம்? 1 and then 2 catch. முழு பலத்தையும் பயன்படுத்தி கால்களுக்கு இடையே நீங்கள் அவரை தாக்கப் போகிறீர்கள். ஓகே. ஸோ ஹர்ஷிதா உங்களுக்காக, பெண்களுக்காக அவர் தற்காப்பு கலை செய்து காண்பிக்க இருக்கிறார். ஹர்ஷிதா, இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுங்க. லேடிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இது சமையல் அறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து அந்த டிவியை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, எல்லாருமே சேர்ந்து என்னுடன் சேர்ந்து இதை பண்ணுங்க பார்ப்போம். கையை முன்னால் வைத்துக்கொள்ளுங்க ஹர்ஷிதா. ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட். நீங்கள் கை வச்சுக்க முன்னாடி. அதாவது இதுதான் கால்களுக்கு இடையே இருக்கும் பகுதி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். யாரோ உங்களை அணைக்க வருகிறார்கள். உங்களுடைய காலை எடுத்து அப்படி முன்னாடி வைங்க. காலை எடுத்து என்ன பண்ணுறீங்க? பின்னாடி வைக்கிறீங்க.
வச்சுட்டு அவரை முழு பலத்தோடு பிடித்து கையை வச்சு நான் கோ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பண்ண போறீங்க. கையை இப்படி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அப்படி பண்ணுறோம், பிடிக்க போகிறோம், பண்ண போகிறோம். ஒன் மோர் டைம் சொல்ல பேருங்க. கையை மேலே இப்படி எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி கையை பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ திருப்பி மெல்ல பண்ணுங்கள். மேலே காலை தூக்குங்க, பின்னாடி கொண்டு போங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டெக்னிக், ஈஸியான யுக்தி. மேலே கொண்டு போங்க, கீழே வாங்க. வெரி குட். மேலே கொண்டு போங்க, கீழே கொண்டு வாங்க. இப்போ பலத்தோடு செய்யுங்க. ஃபாஸ்ட். கோ. 1 ஓப்பன் அண்ட் கேட்ச் அண்ட் யே. எக்ஸ்ட்ரீம்லி குட். இன்னொருத்தர் பண்ணி காமிங்க பாரு. வெரி குட். ஸ்டார்ட். குட். 1 and then 2 catch and yeah. Excellent. You're going to do it. Right. எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. 1 break off and go. No, you didn't hit me. You didn't hit me at all. Thank you very much, Harshita. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஹர்ஷிதாவுடன் விடைபெறுவது ஷிஹான் ஹுசைனி. Peace. Peace. கராட்டே வந்து ஒரு ஜாப்பனீஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் கலையாக இருந்தால் கூட இந்த தற்காப்பு கலைங்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிற இந்த விஷயம் இந்தியாவில் தான் ஒரிஜினல் ஆனதுங்கிறது ரொம்ப சில பேருக்கு தான் தெரியும். எப்படி இருந்தாலும் மிஸ்டர் ஹுசைனி நமக்கு நிறையா நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்காரு. இது குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உதவும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் எல்லாரும் சந்திக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு நம்மளுடைய முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் இப்போ தொடர்ந்து போக போகிறோம். ஜேம்ஸ், ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? ஊரை சுற்றுறதுங்கிறது மனுஷனோட கூட பிறந்த ஒரு குணம். ஆனால் ஆக்சுவலி அது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா அந்த மாதிரி ஊரை சுற்றுற அந்த குணம் இல்லைன்னா கொலம்பஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார், அமெரிக்கோ வெஸ்புச்சி அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்க மாட்டார், வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு ஒரு ரூட் அமைச்சு கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா மம்தி? இங்கேயே ஒரு உள்ளூருக்குள்ளேயே இருப்பாங்க, பக்கத்து ஊருக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் மேலை நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. வருஷம் முழுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணி மணி சேவ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஒரு 3 மாதம் வெக்கேஷன் விடுமுறை எடுத்துக்கிட்டு வெளிநாடுகளுக்கு போய் சுற்றி பார்க்குற பல வெளிநாடு டூரிஸ்ட்ங்க வரப்போ கேட்டோம்னா பெரிய ஒன்றும் வசதி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க, ஒரு மிடில் கிளாஸாக இருப்பாங்க. பட் சேர்த்து வச்ச பழக்கம் இப்படி வெளிநாடுகளை போய் சுற்றி பார்க்கணுன்ற ஒரு குணம் இருக்குது அவங்களுக்கு. அது ஒரு ரொம்ப நல்ல குணம். அதே கலாச்சாரம் நம்ம ஊருக்கும் மெதுவாக பரவிட்டு இருக்கு. வசதி உள்ளவங்க வந்து வெளியூருக்கு, தட் இஸ் வெளிநாட்டுக்கு, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், ஜெர்மனி அப்படின்னு சுற்றிட்டு இருப்பாங்க. அவ்வளோ வசதி இல்லாதவங்க, தட் இஸ் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வெளியூருக்கு பாம்பே, டெல்லி, கொடைக்கானல், கல்கட்டான்னு இப்போலாம் போயிட்டு வராங்க. அப்படி இருந்தோம் இந்த ஊரில் இருந்துட்டு சில ஊரை பார்க்கலையே அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊருக்கு தான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறோம். பாஸ்போர்ட் வேண்டாம், விசா வேண்டாம், டிக்கெட் வேண்டாம், பட்ஜெட்டு வேண்டாம், நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இது ஒரு நாஸ்டாலஜிக் ட்ரிப்பாகவும் இருக்கும். நாங்கள் ஒரு கைட் மாதிரி ஒரு குட்டி அழகான தீவு நகரத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம். இட்ஸ் நத்திங் பட் சிங்கப்பூர். இப்போ நான் ஜுராங் பேர்ட் பார்க்கோட ஃப்ளமிங்கோ லேக்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பிங்க் ஃப்ளமிங்கோஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கோம். ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு ஸ்பெக்டாகுலர் இட் இஸ். சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பேர்ட்ஸ் பார்க் பறவைகளின் ஒரு வண்ணமயமான உலகம். இது உலகெங்கிலும் உள்ள 600 வகையைச் சார்ந்த சுமார் 8000 வண்ணப் பறவைகளின் சொர்க்க பூமி. இதன் மற்றொரு சிறப்பு, இது ஆசிய பசிபிக் பகுதியில் உள்ள மிகப்பெரிய பறவைகளின் பூங்கா. உலக அளவில் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வரும் பறவைகள் பூங்காக்களில் இதுவும் ஒன்று. இந்த பறவைகள் பூங்காவின் சிறப்பு அம்சங்கள், இது ஒரு திறந்தவெளி பறவைகள் பூங்கா என்பதே. மேலும் பறவைகளின் இயற்கையான குணாதிசயங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாத வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது. வண்ண பறவையினை கண்டால் நீ மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா, இது பாரதியின் வரிகள். ஜூராங் பார்க்கில் உள்ள பலவித வண்ண பறவைகளையும் அவற்றின் சாகசங்களையும் பார்க்கும் பொழுது வயது வித்தியாசமின்றி அனைவருக்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்குவது இயல்பு. இந்த பறவைகளுக்கு எவ்வாறு பயிற்சி அளித்துள்ளனர் பாருங்களேன், வியப்பாக உள்ளதல்லவா?
இந்த பறவைகளும் தங்களுடைய பயிற்சியாளர்களோடு அன்போடு பழகுவதுடன் அவர்கள் சொல்லையும் தட்டாமல் கேட்கின்றன. His claws are blunt, but he grips hard, just like a branch. Okay. Relax. ஆஹா, என்ன ஒரு ரம்மியமான காட்சி! காண்பவர்களின் நெஞ்சத்தை கொள்ளையடித்துச் செல்லும் இந்த பறவைகளின் அணிவகுப்பைத்தான் பாருங்கள். ஜூராங் பார்க்கிற்கு வரும் ஒவ்வொருவரும் காண வேண்டிய முக்கியமான நிகழ்ச்சி இங்கு நடைபெறும் ஆல் ஸ்டார் பேர்ட்ஸ் ஷோ. இதில் சைக்கிள் ஓட்டும் கிளிகள் பார்வையாளர்கள் அனைவரையும் கவர்கின்றன. பயிற்சியாளர்களின் கட்டளைகளை நிறைவேற்றும் இந்த பறவைகளின் அறிவு நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன அல்லவா? பெரியோர்கள், குழந்தைகள் என அனைவரது காட்சிக்கு விருந்தாகவும் குதூகலம் ஊட்டுவதாகவும் இந்த ஆல் ஸ்டார் பேர்ட்ஸ் ஷோ திகழ்கிறது. பென்குயின் மற்றும் சீல். பனித்துருவங்களில் மட்டுமே வாழக்கூடிய பென்குயின் பறவைகளும் சீல் போன்ற விலங்குகளும் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அவற்றுக்கு தேவையான மிக குளிர்ந்த சீதோசன நிலையினை செயற்கையான முறையில் இங்கு உருவாக்கியுள்ளனர். $3.5 மில்லியன் மதிப்பீட்டினால் கட்டப்பட்ட இந்த பறவைகள் பூங்கா 1971ஆம் வருடம் ஜனவரி 3ஆம் நாள் மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. நான் ஒரு ஜங்கிள்ல இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் கரெக்ட். பிகாஸ் ரைட் நவ் ஜூராங் பேர்ட் பார்க்கில் இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட் கேஜ்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு பெரிய கூண்டு பண்ணி அதுக்குள்ளே ஒரு ரெயின் ஃபாரஸ்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் எக்கச்சக்கமான கலர்ஃபுல் பேர்ட்ஸை ஃப்ரீயாக பறக்க விட்டுருக்காங்க. ஸோ இட் கிவ்ஸ் அஸ் தி இல்யூஷன் தட் வி ஆர் இன் த வைல்ட். அதுதான் இந்த கான்செப்ட். இங்கே நீங்கள் பார்க்கலாம், திஸ் இஸ் த ஃபீடிங் ஏரியா. எக்கச்சக்கமான பேர்ட்ஸை இங்கே தான் ஃபீட் பண்ணுறாங்க. இட் இஸ் ட்ரூலி அ பேரடைஸ்.
இந்த பறவைகள் பூங்கா கட்டப்படும் சமயத்திலேயே பூங்கா நிறுவனத்தினர் சிங்கப்பூருக்கு வருகை தரும் வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் பிரதிநிதிகள் எல்லோரிடமும் பறவைகளை பரிசாக கொடுக்குமாறு வேண்டினர். அதன் பயனால் உலக பறவைகள் பின்ச்சஸ், பீசன்ஸ், ஹெரான்ஸ், மல்லார்ட்ஸ், அவுல்ஸ், காக்கட்டூஸ் எல்லாம் வர ஆரம்பித்தன. சிங்கப்பூர் சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்திருந்த சிறந்த சுற்றுலாக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சிறந்த பரிசினை ஜூராங் பறவைகள் பூங்கா தட்டிச் சென்றது. மேலும் சிங்கப்பூர் மக்கள் தங்களது தின வாழ்க்கையை மறந்து இயற்கையை ரசிப்பதற்காக இவ்விடம் பயன்படும் என்று ஜூராங்கே முடிவு செய்தார். முதல் வணக்கம் நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன தாட் கொடுக்கணும்னு ஒரு ஆசைங்க. உழைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தான் உழைக்கிறோம். ஆனால் நம்மள சில பேர் தான் உச்ச நிலைக்கு வரோம். ஆனால் பாக்கி சில பேர் வந்து அவங்க இருந்த நிலையில நின்றுடுறாங்க. இதுக்கு காரணம் வந்து ஒரு மேற்கோளா H.W. லாரன்ஸுங்கிற போயட் அண்ட் ஃபிலாசபர் நமக்கு கொடுத்துருக்காரு. பெரிய மனுஷங்க உச்சநிலைக்கு வந்திருக்காங்கன்னா அது வந்து ஓவர் நைட்டாக திடீர்னு அவங்க அங்கே தாவி குதிக்கிறதுனால கிடையாதுங்க. மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்க முடிச்சிருந்து உழைச்சதுனால தான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. உண்மைதான் மம்தி. இந்த நல்ல சிந்தனையோட இன்றைய முதல் வணக்கம் நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் விடைபெற போகிறோம். மறுபடியும் நாளைக்கு காலையில் இதே நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த நாளில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன், மமதி சாரி. வணக்கம்.